1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 9வது அதிகாரத்திலே 9ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிக்கலாமா? சவுல் தகப்பனாகிய கீசுனுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரர் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதையை தேட புறப்பட்டு போ என்றான். அப்படியே அவன் எப்ராயிம் மலையிலையும் சலிஷா நாட்டிலையும் கடந்து போனான். அங்கே அவர்களை காணாமல் சலீம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பென்யமின் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதையின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடி நாம் திரும்பி போவோம் வா என்றான். இப்பொழுது 20வது வசனத்திற்கு வாருங்கள். 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்துக்கு வருவீர்களே ஆனால், 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதையை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதெல்லாம் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமின் கோத்திரத்தில் அல்லவா? பென்யமின் கோத்திரத்தில் குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்லுவானேன் என்றான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சவுலனுடைய தகப்பனார் சில கழுதைகளை அவர் மேய்த்து கொண்டு வருகிறார். அப்போ திடீரென்று பார்த்தீங்க அப்படின்னா, அவர் நடத்தி கொண்டிருந்த, அவர் வேலைக்காக வைத்திருந்த அந்த கழுதைகள் காணாமல் போகிறது. அப்ப தன்னுடைய பையனை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா நீ ஒரு வேலைக்காரனை கூட்டிட்டு போய் இந்த காணாமல் போன இந்த கழுதைகள் எங்க இருக்குன்னு போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு. அப்போ இவங்க 2 பேரும் வர்றாங்க. ஒரு ஊர்ல பார்த்தாங்க, அந்த ஊர்ல இல்ல. அடுத்த ஊருக்கு வர்றாங்க, அந்த ஊர்ல இல்ல. அதுக்கு அடுத்த ஊருக்கு வர்றாங்க. இப்படி தன்னுடைய வீட்டை விட்டு அந்த கழுதைக்காக பல கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்துட்டாங்க. இவங்க கண்ணு கட்டாத தூரத்துல வந்துட்டாங்க. இப்போ அவங்க சவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய அப்பா இப்பொழுது காணாமல் போன கழுதைக்காக கவலைப்பட மாட்டாரு. யாருக்காக கவலைப்படுவாருன்னா, நமக்காக தான் கவலைப்பட்டு இருப்பாரு. ஐயோ கழுதையை தேடி போன பசங்க கிடைக்கலையே, எங்க போனாங்களோ தெரியலையே. உடனே அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி, இங்க யாராவது ஒருத்தர் ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறாரா, ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரா, அந்த மனுஷனிடத்துல போய் கேட்டா கழுதை எங்க இருக்கு அப்படின்னு தெரியும் அப்படின்னு. அப்பதான் அங்க சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்கிறார். இவங்க 2 பேரும் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்க போறாங்க. பார்க்க போகும்போது அவன் வாசலிலே காலடி எடுத்து வைத்த உடனே இவன் கழுதைக்காக தான் அங்க கேட்க போறான். என் கழுதை எங்க இருக்குது, என் கழுதை கிடைக்குமா, எங்க அப்பாட்ட போகும்போது நல்ல வெறுங்கையா போயிருவானா அப்படின்னு அந்த வாசல்ல காலடி எடுத்து வைக்கிறான். சாமுவேல் என்ன சொல்றாருன்னா, முழு இஸ்ரவேல் ஜனங்களும் யாரை தேடுகிறார்கள்? யாரை தேடுகிறார்கள்? உண்மை அல்லவா? கர்த்தர் உங்களை எதற்காக இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார்னா, சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உன்னை ராஜாவாக்குறதற்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நீ கழுதையை தேடி இந்த இடத்துல வந்திருக்கிற. நீ காணாமல் போன கழுதை தான் கிடைக்கும்ன்றக்காக பல கிலோமீட்டர் நீ அலைஞ்சு இந்த இடத்துல வந்திருக்கிற. ஆனா ஆண்டவர் உனக்கு என்ன தரப்போறார்னா, அதிலும் பெரிதானதை, இந்த நாட்டினுடைய ராஜாவாய் கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ண போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். அப்போ நான் இந்த வசனத்திற்கு வைத்த முதல் தலைப்பு என்ன அப்படின்னா, உங்கள் திட்டத்தை விட பெரியவைகளை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்கள். நீங்க ஒருவேளை இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் மனதிலே ஒரு திட்டம் வைக்கப்படலாம், ஒரு பிளான் உங்க மனசுல இருக்கலாம். ஆனா அந்த பிளானை உங்க மனசுல நீங்க கொண்டு வரும்போது, நீங்க இது கிடைக்குமா, இது எனக்கு வாய்க்குமா, எப்படி இந்த சவுல் தன்னுடைய கழுதை கிடைக்குமா கிடைக்காதா, இதை நான் கண்டுபிடிப்பேனா, நான் எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்றுதான் என் குடும்பத்தை விட்டு கிளம்பினேன். ஆனா இது கிடைக்கிறது மாதிரி தெரியலன்னு அவன் ஒருவேளை விரக்தியாய் அந்த இடத்துல வந்தான். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவனுடைய திட்டத்தை விட கர்த்தர் அவன் மேல் வைத்த திட்டம் ரொம்ப
ரொம்ப பெரியவையா இருந்தது. உன் பிள்ளையை குறித்து ஒரு சாதாரணமான திட்டம் உங்களுக்குள்ள இருந்திருக்கலாம். என் பிள்ளை இப்படியாவது மாறாதா, என் பையன் இப்படியாவது மாற மாட்டானா, என்னுடைய பேர பிள்ளையை இப்படியாவது நடக்காதா, இப்படிப்பட்ட ஒரு திட்டத்திற்காக இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, உன் பிள்ளையை குறித்து நீ வைத்திருக்கிற திட்டத்தை விட பரலோகம் உன் பிள்ளையை குறித்து வைத்திருக்கிற திட்டம் பெரிதானது. ஹல்லேலூயா. நம்புறவர்களுக்கு அப்படியே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். உன் பிள்ளையை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய பிளான கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இன்று ஒருவேளை அந்த வாழ்க்கைக்கு அவன் வராவிட்டாலும் கர்த்தர் ஏற்ற காலத்திலே நிச்சயமாய் உன்னுடைய பிள்ளையை, ஓ ஹல்லேலூயா, அவர் அவன் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை கர்த்தர் கிருபையாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் திட்டம் போட்டது, நீங்கள் பிளான் பண்ணது எதுவுமே உங்களுக்கு கைகூடி வராமல் இருக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பிளானை போட்டு வச்சிருந்தேன், ஆனா இன்னைக்கு அது நடக்கிறது மாதிரி தெரியல, அவ்வளவுதான், அது போயிருச்சு, என்னுடைய எண்ணத்திலிருந்து அது மாறி போயிருச்சு. நான் நம்புகிறேன், இல்லை, உங்களுக்குள்ள அந்த திட்டத்தை வைத்தவர் கர்த்தர், உங்களுக்கு அந்த பிளானை கொடுத்தது கர்த்தர். நிச்சயமாய் நான் பலிபீடத்திலிருந்து விசுவாசிக்கிறேன், கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய திட்டத்தை விட என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறது பெரியவைகளா இருக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். என்னுடைய பிளானை விட ஹல்லேலூயா, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை கர்த்தாவே நான் ஒரு பெரியவைகளை காண போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு போதகரை சந்தித்தேன். அவர்கள் ரொம்ப அழகான ஒரு சாட்சியை சொன்னார்கள். அவங்க சர்ச்சை கட்டுறதற்காக அவங்க கவர்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கிட்டாங்க. அந்த பர்மிஷன் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆனா இன்னுமே அவங்க வேலையை ஆரம்பிக்கல. அப்ப நான் அவங்கள பார்த்து கேட்டேன், பாஸ்டர் உங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சிச்சு இல்ல, அப்ப ஏன் இன்னும் வேலையை ஆரம்பிக்காம இருக்கிறீங்க? கண்டிப்பா நீங்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், நான் இந்த இடத்துல சர்ச்சு கட்டணும்னு அதற்காக பிளான் பண்ணி அதற்காக அப்ரூவலுக்காக நான் ட்ரை பண்ணேன். உடனே எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து அப்ரூவல் கிடைச்சிருச்சு. ஆனா அப்ரூவல் கிடைக்கும் போது அவங்க ஒண்ணு சொன்னாங்களாமா. என்ன சொன்னாங்களாமா? நீங்க இந்த இடத்துல சர்ச்சு கட்டணும்னு நீங்க பிளான் பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் நாங்க சாங்ஷன் பண்றோம். ஆனா கார் பார்க்கிங் பக்கத்துல இன்னும் ஒரு 2 சென்ட் இடமாவது எக்ஸ்ட்ரா வேணும், அது இருந்தாதான் நீங்க கட்ட ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. இப்ப ஆண்டவருடைய கிருபையினால அவங்க சொல்லலைன்னா அந்த இடத்தை நான் வாங்கியிருக்க மாட்டேன். இப்ப பக்கத்து இடத்தையும் வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுத்து அதை முடிக்க போறோம். அதற்கு பிறகு அந்த பில்டிங் ஒர்க் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்ம சில நேரங்களிலே ஒரு திட்டத்தை போட்டு வச்சு இந்த திட்டம் நம்ம நடப்பதற்கு நம்ம தகுதியான நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். நம்ம நம்பணும். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பேன். இந்த சர்ச்சை ஆரம்பிக்கிற அந்த நிமிஷத்துல பாத்தீங்கன்னா, இதை முதலிலே காலடி எடுத்து வைக்கும் போது இந்த சர்ச்சை 2ஆ பிரிச்சுட்டோம். ஒரு 25 அடிக்கு அந்த பக்கத்துல ஒரு கல்லை கட்டி அதை கிட்டத்தட்ட ஒரு 5 அடி பக்கத்துல கல்லை கட்டிட்டோம். ஃபுல்லா ஹாலோ பிளாக் வச்சு கட்டிட்டோம். என்ன அப்படின்னு சொன்னா, முன்னாடி சர்ச்சை நடத்திட்டு பின்னாடி நான் குடியிருக்கிறது மாதிரி, முன்னாடி சர்ச்சை நடத்தி பின்னாடி நான் வீடுக்கு குடியிருக்கிற மாதிரி. ஏன்னா அன்னைக்கு வாடகை கொடுக்க முடியல, வீட்டு வாடகையும் கொடுத்துட்டு சர்ச்சு வாடகையும் கொடுக்க முடியாது நம்ம. அதனால இங்கே இருந்துட்டு ஆராதனை நடத்தலான்னு சொல்லி அழகா ஒரு கட்டடம் கட்டி ஒரு வாசல் போட்டு எல்லாம் வந்தேன். அப்பதான் சர்ச்சில் இருக்கிற அந்த ஊழியம் செய்கிற சுந்தர் பிரதர் பார்த்துட்டு, என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க பாஸ்டர், இடிச்சு போடுங்க, அதெல்லாம் கர்த்தர் நடத்துவாரு அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஆரம்பம் அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறத்துல 1 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தா கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம். எங்கேயாவது 1 ஸ்கொயர் ஃபீட் இடம் கிடைக்குமா, கொஞ்சம் தள்ளி இந்த பில்டிங்கை கொண்டு போகலான்னு இப்போ யோசிச்சு உட்காந்துருக்கிறேன். ஏதாவது ஒரு 10 அடி கிடைச்சா தள்ளி இல்லாம 20 அடி அதுக்காக போராடிட்டே இருக்கிறோம். கிடைக்காது. அப்ப நான் நம்புகிறேன், நம்முடைய திட்டம் இந்த இடம் நிறைஞ்சா போதும், இந்த இடத்துல ஆட்கள் வந்தா போதும், அவ்வளவுதான், நம்ம இதுதான் நம்முடைய தரிசனம்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல, உங்களுடைய திட்டத்தை விட பரலோகம் உங்களுக்கு போட்டிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. உங்களுடைய இருதயம் இன்னைக்கு உடஞ்சு போயிருக்கலாம். பாஸ்டர், என்னுடைய பிளான் தான் ஒண்ணுமே நடைபெறலையே, என் பிளான் தான் ஒண்ணுமே சரியாகலையே, நான் அந்த கழுதையை சவுல் தேட போனது மாதிரி தான் நான் தேட போனேன், எப்படியாவது எங்க அப்பாட்ட போய் அந்த கழுதையை கொண்டு போய் கொடுத்துருவேன் நானு. ஆனா எங்க அப்பா என்ன நம்பி அந்த வேலையை கொடுத்தாரு, நம்பி என்ன சொன்னாரு, உடனே நான் பெரிய பிளானை போட்டு தான் கிளம்பினேன். ஆனா எனக்கு கழுதையே வாய்க்கலையே,
நான் என்ன பண்ணுவேன்? என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பையே நான் செய்யலையே, இந்த சின்ன திட்டத்தையே என்னால நிறைவேற்ற முடியலையே, இந்த சின்ன வேலையே என்னால பண்ண முடியலையே, என்ன நம்பி எப்படி கர்த்தர் பெரிய திட்டம் வச்சிருப்பாரு? அந்த சவுலை நம்பி கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தது உண்மையானால், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் நம்பி கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது உண்மை. உண்மை. நீங்கள் நிறைவேறாமல் போன திட்டத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற பெரிய திட்டத்தை நிறைவேற்றுகிற நாள் சீக்கிரமாய் வரும். நன்றி ஆண்டவரே, நான் நம்புகிறேன் அப்பா, நான் நம்புகிறேன் அப்பா. கைகளை உயர்த்தி, இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன். இது எனக்கான வார்த்தை தான் ஆண்டவரே, இது எனக்காக வார்த்தை தான் ஆண்டவரே. நீர் எனக்கு இந்த வார்த்தையை நீரே கொடுத்திருக்கிறீர் அப்பா. நான் அப்படிதான் நினைந்திருக்கேன். என்னுடைய திட்டம் ரொம்ப சின்ன திட்டம், அதையே என்னால நிறைவேற்ற முடியல. அந்த லக்கை என்னால அடைய முடியல, என் தரிசனத்தை என்னால அடைய முடியல. ஆனா நீங்க இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறீங்க, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று வாக்கு கொடுக்கிறீர். அந்த வாக்கு தத்தத்தை நான் நம்புகிறேன், நம்புகிறேன். சொல்லுங்க, 10 டைம் சத்தமாய் அறிக்கை செய்து நம்புங்க. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த வருஷத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு ஒரு பெருக்கத்தை கர்த்தர் வரப்போகிறார். உங்க தரிசனத்தை கர்த்தர் விசாலமாக்க போகிறார். உங்கள் திட்டங்களை கர்த்தர் விசாலமாக்க போகிறார். உங்கள் எல்லைகளை ஆமென் சொல்லி ஜெபித்து உங்கள் எல்லைகளை கர்த்தர் விசாலமாக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய திரைகள் விரிவாகட்டும். உன் தரிசனத்தை அடக்கிக் கொள்ளாதே, உங்க தரிசனத்தை அடக்கிக் கொள்ளாதே, உங்க தரிசனத்தை அடக்கிக் கொள்ளாதே. ஹல்லேலூயா. அப்போ அந்த தரிசனத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். ஒரு தரிசனத்தை உங்க கையில நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த தரிசனத்தை நீங்க அதுக்கு அதை நிறைவேற்றக்கூடிய எதுவுமே இல்லைன்னா கூட நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நம்பணும். அப்போ நம்பர் 1, முதலாவதாக ஆவியானவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். உனக்கு எதிலும் பெரிதானவைகளை செய்வேன் என்றால், உங்களுடைய பிளானை விட பெரிதானவைகளை காண்பீர்கள். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க திட்டத்தை விட பெரியவைகளை உங்க கண்கள் காணும். உங்க திட்டம் சின்னதுதான், உங்க திட்டத்தை விட கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. ஆமென். ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த அந்த பட்டணத்துக்குள்ள போகும்போது அவங்க திட்டம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன திட்டம், எப்படியாவது என் மாமியாரை கஷ்டப்படாம நான் வாழ வைக்கணும், அவங்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கணும், அவங்கள நல்லா பார்த்துக்கணும், ஆண்டவரை நல்லா ஆராதிக்கணும். அது மட்டும்தான் அவங்களுடைய திட்டம், வேற எதுவுமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு என்ன திட்டத்தை கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னா, அந்த நாட்டிற்கே ராஜாத்தியாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் எந்த தேவன். நீங்க தயவு செய்து வீட்டில் போயும் இல்லைன்னா ஆன்லைன் கேட்குறவங்களும் இந்த நாள் முழுக்க சொல்லிட்டே இருங்க, ஆண்டவரே என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டம், இந்த வாக்குத்தத்தம் எனக்கு அப்படியே நம்புறதை நான் உணர்றேன். ஆண்டவருடைய பிள்ளை, நான் நம்புறதை உணர்றேன், நான் அதை ரொம்ப பெற்றுக்கொள்றேன். உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பெரிய சாட்சியை போல நான் நினைக்கிறேன். சரி, ஒரு நாளில் திட்டமெல்லாம் நான் போடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த திட்டமெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு, பாக்ஸாக இருந்துச்சு, தீப்பெட்டி மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன். ஆனால் இன்னைக்கு நான் இந்த பலிபீடத்தில் நிற்கும்போது நான் நினைக்கிறேன், இல்லை, என்னை குறித்து நான் போட்ட திட்டம் தீப்பெட்டி மாதிரி, ஆனால் என்னை குறித்து ஆண்டவர் போட்ட திட்டம் தீப்பெட்டி மாதிரி இல்லை, அது பல மடங்கு அதிகமானது, அது என்னுடைய கண்ணு கெட்டாத தூரமாக இருக்கிறது. இப்போவும் இந்த வார்த்தையை பலிபீடத்தில் நிற்கும் போது நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, நான் விசுவாசிக்கிறேன். இப்போ என் கையில் ஒரு திட்டம் இருக்குது, இப்போ என் கையில் ஒரு பிளான் இருக்குது. என்ன அப்படின்னா, கர்த்தர் நியமித்தால், கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினால், பக்கத்து இடத்தை நம்ம சுதந்திரிச்சு அதில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு திருச்சபையை கட்டணும், இந்த மாதிரிலாம் ஆண்டவருக்காக செய்யணும்னு ஒரு திட்டம், ஒரு பிளான் என் மனசில் இருக்குது. ஆனால் இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது நான் நினைக்கிறேன், ஆண்டவர் சொல்றாரு, ஆரம்பிக்கும் முன்னாடியே சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், கர்த்தர் என்னை ஜீவனோடு வைத்திருப்பாரே ஆனால், நான் நம்புகிறேன் இதுவல்ல இதிலும் பெரிதானவைகளை இந்த ஊழியக்காரனுக்கு மட்டுமல்ல, இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிற ஒவ்வொருத்தருக்கும். உங்க பிள்ளைய அற்பமா நினைக்காதீங்க சிஸ்டர், பிரதர், உங்க பேர பிள்ளைய அற்பமாய் நினைக்க வேண்டாம். கர்த்தர் இன்றைக்கு ஒருவேளை அவன் பலவீனப்பட்டவனா இருக்கலாம், இன்றைக்கு ஒருவேளை அவனை குறித்து சாதாரணமான திட்டத்தை நீங்கள் போட்டுக்கொண்டே இருக்கலாம்.
என் பிள்ளை இப்படி வாழட்டும், இப்படி வாழட்டும், இப்படி வாழட்டும். ஆனா கர்த்தர் இன்னைக்கு தெளிவா இந்த 4வது நாள் வாக்கு கொடுக்கிறாரு. இல்லை இல்லை, நான் உன்னுடைய திட்டத்தை விட நான் உனக்கு வைத்திருக்கிற திட்டம், உன் பிள்ளைக்கு வைத்திருக்கிற திட்டம் மிகவும் பெரிதானது, மிகவும் பெரிதானது. ஓ ஹல்லேலூயா. உன் பிள்ளைக்கு நான் ஒரு பெரிய திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். ஆமென்.